பிரபலமாக ஓடிக்கொண்டிருந்த சீரியல் பொன்னியில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நடித்து பிரபலமானவர் நேத்ரன். இவருடைய இழப்பு மிக பெரியளவில் எல்லோருக்குமே ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக பார்க்கப்படுது. அதுலேயும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள், அதாவது நேத்ரன் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நேத்ரன் அவர்கள் எப்போதுமே தான் டயலாக் டெலிவரி எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு டயலாகை ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே மொட்டை மாடியில் பண்ணுவார். அவங்களுடைய வீட்டில் எப்போவுமே சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதில் அவருடைய குரல் கேட்கும். அவங்க ரொம்பவே சிரித்து பேசுகிற குரல் எல்லாமே கேட்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, தலைகீழாக வீடே மாறி போயிடுச்சு அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள் சொல்லியிருக்கிறாங்களா. ஏன்னா அந்தளவுக்கு அவர் தன்னுடைய உழைப்பில் ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்திருக்கிறாரு. ரொம்ப பார்த்திங்கன்னா சின்சியராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாருன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. சமீபத்தில் கூட அவருடைய உடல்நலம் தெரிஞ்சு எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருந்தாங்க. இந்த நிலையில் திடீர்னு அவர் மறைந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மதுரை முத்து அவர்கள் இப்போ தன்னுடைய மனைவிக்கும் அப்பா அம்மாவுக்கும் கோயில் கட்ட போகிறாராம். லேக்கா அப்படின்றவரை இவர் திருமணம் பண்ணி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க தவறிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் அதே போல் லேக்கா அவர்களுக்கும் நான் கோயில் கட்ட போகிறேன் அப்படின்ற சில விஷயங்களை ரசிகர்களிடம் சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதனால் எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. பொதுவாக நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்றவங்க நம்மளை விட்டு பிரியும் போது அவங்கள பற்றி ஏதாவது ஒரு ஞாபகமான விஷயங்களை நம்ம வச்சுக்கிறது வழக்கம்தான். அப்படி தான் இப்போ மதுரை முத்து அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மனைவி மற்றும் அதாவது முன்னாள் மனைவி லேக்கா, அதோட அவருடைய அப்பா அம்மா எல்லோருக்குமே ஒரு கோயில் கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரியான செய்திகளை வெளியிட்டிருக்கிறாரு. இதனால் ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. மென்மேலும் அவருடைய பணி சிறக்கணும் அப்படின்ற மாதிரி கூட எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் நிறைய பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும், நல்லபடியாக அவர் சின்ன திரையில் வலம் வரணும், வெள்ளித்திரையிலையும் வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.